அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாரும் பொங்கலை ரொம்ப சூப்பராக கொண்டாடி இருக்கோம். இந்த வருஷம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான வருஷமா இருக்கட்டும். நம்ம முதலீட்டுலையும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப லாபகரமான வருஷமா இருக்கட்டும். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த BCCL அதாவது பாரத் ஹோக்கிங் கோல் லிமிடெட் IPO முடிஞ்சது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 95% லிஸ்டிங் கெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் மினிமம் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் 80% லாபத்தை இந்த IPO அள்ளி கொடுத்துருக்கு. விப்ரோ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராஷ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 8% டவுனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்க ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி வந்து பார்ப்போம். CG பவர் ஸ்டாக்கோட பிரைஸ் கிட்டத்தட்ட 4% பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல 900 கோடிக்கான ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. சூப்பரான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அந்த கம்பெனிக்கு. அதை பற்றி வந்து பார்ப்போம். பாலிகேப் ஸ்டாக்கை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டாக்கெல்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஹவு டு அவாய்ட் லாஸ் அண்ட் ஏர்ன் கன்ஸ்டன்ட்லி இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த புக்கில் இருந்து 2 டிப்ஸ் வந்து பார்த்துடலாம். ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸு எப்படி ஓவர் வேல்யூஷனில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த கம்பெனியோட லோ PE ரேஷியோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை PE ரேஷியோ வந்து செக் பண்ணி பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியோட PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 20ல் இருக்குது, அதிகபட்சம் 50 வரைக்கும் போகுது. அப்படின்னா ஆவரேஜ் PE ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு 30-35 பக்கத்தில் வந்து வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே குறைஞ்சதுக்கப்புறம் PE ரேஷியோ எப்போல்லாம் ஒரு 33-30 பக்கத்தில் வருதோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்க்கலாம். அதுக்கு பதிலாக அந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பக்கத்தில் இருக்குது. ஆனால் அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அதே மாதிரி அவங்க பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு பிளானும் இல்லை. அப்படின்னாலும் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்கே நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, நான் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறேன் அப்படின்னு அந்த PE ரேஷியோ வந்து 20ல் இருந்தால் தான் வாங்குவேன், 25க்குள்ளே இருந்தால் தான் வாங்குவேன், 30க்குள்ளே இருந்தால் தான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி ஆவரேஜான ஒரு கம்பெனியை வாங்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் க்ரோத் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை வேல்யூஷன் தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். அதனால மற்ற கம்பெனியோட நம்ம வந்து PE ரேஷியோ வந்து செக் பண்ணாமல் ஒரு கம்பெனியோட அதே ஹிஸ்ட்ரி PE ரேஷியோ வந்து செக் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் அடுத்த 5 வருஷத்தில் எங்கே இருக்க போகுது, அதுக்கு அடுத்த 5 வருஷம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் இந்த கம்பெனி இப்போ இருக்கிறது வந்து எப்படி இன்னும் அவங்க வந்து கொஞ்சமாக பெருசாகி நல்ல ஒரு க்ரோத்துக்கு போகிறாங்க, அந்த பிளான்லாம் அந்த கம்பெனிக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். அப்படி எந்த ஒரு பிளானும் இல்லை அப்படின்னாலும் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லோ PE ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அதே லோ PE ரேஷியோவில் தான் வந்து இருக்கும். அதனால் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப வந்து முக்கியம். அடுத்தது ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா அதே செக்டாரில் இருக்கக்கூடிய மற்ற கம்பெனியோட மார்க்கெட் கேப்பை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி நம்ம வந்து ஓவர் வேல்யூஷன் அப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க, அதாவது ஏர்டெல் வந்து இருக்காங்க. ஏர்டெலோட மார்க்கெட் கேப்பு ஒரு 5 லட்சம் கோடி அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். 5 லட்சம் கோடி. அதே செக்டாரில் இருக்கக்கூடிய ஜியோ, BSNL, வோடாஃபோன் ஐடியா இந்த 3 கம்பெனியோட மார்க்கெட் கேப் எல்லாமே சேர்த்து வந்து பார்க்கும்போது கூட 5 லட்சம் கோடி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போது ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி ஹை வேல்யூஷனில் இருக்கும்போது மேக்ஸிமம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்பு இருக்கும். என்னதான் சூப்பரான ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே இது மாதிரி வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது அந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ITC சூப்பர் கம்பெனி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஹையில் இருந்து ரொம்ப கீழே வந்து இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம், என்னதான் ITC வந்து சூப்பர் கம்பெனியாக இருந்தாலும் PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ITCக்கு வந்து 2க்கு மேலே வந்து இருந்துட்டு இருந்தது. அதாவது ஹை வேல்யூஷன் வந்து இருந்துட்டு இருந்தது. கரெக்டாக டேக்ஸும் போட்டாங்க. அது ஒரு காரணமாக வச்சு பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி என்னதான் சூப்பரான ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அதோட ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி மார்க்கெட் கேப்லாம் வச்சு செக் பண்ணும்போது நமக்கே ஓரளவுக்கு வந்து தெரிய வந்து ஆரம்பிக்கும். இது வந்து ஓவர் வேல்யூஷன் அப்படின்னு. எப்போல்லாம் அண்டர் வேல்யூவில் இருக்கோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதேமாதிரி ஓவர் வேல்யூஷன் போனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து வெயிட் பண்ணலாம் கீழே வர வரைக்கும். Nifty 50 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 100 புள்ளி வந்து நெகட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 25,593 புள்ளி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 25,600 பக்கத்தில் தான் வந்து இருக்குது. காலையில் ரொம்ப கீழே போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக வந்து ரெக்கவர் வந்து ஆனாங்க. மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் இருந்துச்சு. பேங்க் பேஸு கிட்டத்தட்ட 0.36% நெகட்டிவ். டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்தாங்க. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% மேலாம் வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. கோல்டும் கிட்டத்தட்ட 2% மேலே வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. ஆட்டோ பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.16% பாசிட்டிவ். பார்மா பீஸ் 0.22% நெகட்டிவ்ல இருந்தாங்க. ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 0.44% நெகட்டிவ். மிட் 150 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% நெகட்டிவ்ல இருந்தாங்க.
இன்றைக்கி மேக்ஸிமம் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸும் நெகட்டிவ் இருந்தாலும் கோல்டு சில்வர் இன்றைக்கி பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. அது காரணம்னா ஏற்கனவே இப்போ ஈரானில் வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. குளோபலாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, அதாவது வார் வர மாதிரி இருக்குது, இல்லைனா குளோபலாக ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வருதுன்னா கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி டேரிஃப் போட்டு லாஸ்ட்டு ஒரு வருஷமாக கோல்டு சில்வர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஈரானில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கனால இப்போ அதையும் ஒரு காரணமாக எடுத்து இந்த மாதிரி வார் வந்தாலும் வரலாம், இல்லைனா பெரிய ப்ராப்ளம் ஏதாவது வரப்போகுது எல்லா நாட்டுக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ நியூஸ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு வருஷத்துலங்க கிட்டத்தட்ட சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு மேலே வந்து லாபம் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ரிட்டர்ன். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80%, 85% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் சில்வர் வந்து லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 200%க்கு மேலே வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. நிஃப்டி 50ல் டாப் 5 கெய்னர்ஸில் இண்டிகோ இருக்காங்க, டெக் மஹிந்திரா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், கோட்டக் பேங்க், மாருதி இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் விப்ரோ இருக்காங்க, ரிலையன்ஸ், எட்டர்னல், மேக்ஸ் ஹெல்த்து, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்காங்க. இதில் ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ஆயிலோட ப்ரைஸ்லாம் கீழே போயிட்டு இருக்குன்னு இன்னமும் ரிலையன்ஸ் வந்து கீழே போயிட்டு தான் இருக்குது. BCCL IPO வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. நானும் வந்து கமெண்ட்ஸ் பார்த்தேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் வந்து கிடச்சிருக்கு. சூப்பருங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணி யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கோ நல்ல ஒரு லாபம். கிட்டத்தட்ட 85%லாம் காலைல வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தில் இருந்தது. 23 ரூபாய்க்கு IPO ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருந்தாங்க. லிஸ்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட 45 ரூபாய்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அதுக்கப்புறம் 42 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கும் அந்த IPO வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. முதல் முறையாக நான் நிறைய IPO வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கேன். நல்ல நல்ல IPOக்கு கிடைக்கல. ஆனால் முதல் முறையாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த IPO வந்து கிடச்சிருக்கு. நான் ஒரு 6 லாட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் ஒன்று தான் எனக்கு வந்து கிடச்சிது. 5 லாட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்தும், ஒரு லாட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் இருந்தும் இந்த IPOக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருந்தோம். ஆனால் எனக்கு வந்து அந்த 5ல் வந்து 1 வந்து கிடச்சிது. IPO நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 5 லாட்டு 10 லாட்டு வாங்குறதுக்கு நம்மகிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்லேருந்து கூட நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 புரோக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸு, ஜீரோதா, ஏஞ்சல் ஒன் இது 3மே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் 3லேருந்து வந்து அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி ஏதாவது ஒரு லாட்டு கிடச்சிது அப்படின்னா 3 நாள்லேயே நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. பரவாயில்ல. இந்த IPO யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கோ எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ கிடைக்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மறுபடியும் சூப்பரான ஒரு IPO வரும். நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு நம்ம அப்ளை வந்து பண்ணலாம். IPOவை பொறுத்த வரைக்கும் 100 கம்பெனி IPO வந்து லிஸ்ட் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 90%க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த IPO லிஸ்டான ப்ரைஸில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பாலிகேப் இந்தியா கிட்டத்தட்ட 4% இன்றைக்கெலாம் பாசிட்டிவாக இருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ரிசல்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 4% பாசிட்டிவாக வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் புரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸ் 9500 போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு டெம்பரவரியாக ஏதாவது நிறைய ப்ராப்ளம் வந்தனால பார்த்தீங்கன்னா கீழே போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்ன தான் ஹையில் இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி PE ரேஷியோ வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு அதோட ஆவரேஜ் PE ரேஷியோக்கு கீழே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதிகபட்சம் இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 63, 64 இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 41 பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது ஆவரேஜ் PE ரேஷியோ 45 வச்சுக்கிட்டா கூட 45க்கு கீழே தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. PG ரேஷியோ பார்த்தா கூட 1.44 பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது 2க்கு கீழே தான் இருக்குது. அதனால் இந்த புக்கிலேருந்து நம்ம லேர்ன் பண்ண மாதிரி இப்போ இந்த PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அதனால் இதை நம்ம கொஞ்சம் வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். இவங்களோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸு 7636 கோடியும் நெட் ப்ராஃபிட்டாக 630 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே டிசம்பர் 2024 வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸு 5226 கோடியும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 464 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா அதிகமாக இருக்குது. இதுவே போன குவார்ட்டர் நம்ம கம்பேர் பண்ணும்போது இவங்க நெட் ப்ராஃபிட் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட போனதுல வந்து பார்த்தீங்கன்னா 693 கோடி வந்து லாபம் கொடுத்துருந்தாங்க. இப்போ 630 கோடி தான். எப்படி பார்த்தாலும் இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு. இவங்க சூப்பரான ஒரு க்ரோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. கேபிள் அண்ட் ஒயர் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிஸ்னஸ். இன்னும் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆக இந்த செக்டாரோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்ல ஒரு கம்பெனியும் கூட. அடுத்தது CG பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட காலைல வந்து பார்க்கும்போது ஒரு 5 to 6% பாசிட்டிவாக இருந்தாங்க. இது காரணம்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட 900 கோடிக்கான ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து கிடச்சிருக்கு. டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட்டுக்கு. அதாவது யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தேவையான பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸு சப்ளை பண்ணுற ஆர்டர் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு.
இந்த ஆர்டரை இவங்க கிட்டத்தட்ட அடுத்த 12ல் இருந்து 20 மாதத்துக்குள்ளே வந்து முடிக்கணும். சிஜி பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் முருகப்பா குரூப் வந்து அக்யூர் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க அக்யூர் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் பண்ணி சூப்பரான ஒரு கம்பெனி வந்து மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆர்டர் கிடச்சிது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா கரண்ட் பிரைஸ் 2380 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4750 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போ வேறு 2400 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 2400 அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இந்த லோ ப்ரைஸாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த 2500 டு அந்த 2400 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸாக இருந்தாங்க. இப்போ அதையும் கட் பண்ணி கொஞ்சம் கீழே வந்து இருக்காங்க. சிஜி பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சப்சிடரி தான். அவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இவங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் ஆட்டோ செக்டர் இருக்கிற ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போனால இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பார்க்கலாங்க, இந்த தடவை இவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அதோட கையிலேருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. விப்ரோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% நெகட்டிவ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஓப்பன் ஆகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விப்ரோ ஷேர் வந்து கிராஷ் வந்து ஆயிடுச்சு. அது காரணம்னா இவங்க வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கீழே போயிருக்கு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் போட்டாங்க. டேரிஃப் போட்டனால இவங்களோட மார்ஜின் அப்படிங்கிறது வந்து அடி வாங்கியிருக்கும். இன்னமும் டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னமும் இந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கும். விப்ரோ பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு கம்பெனி தான். மார்க்கெட் கேப்பே கிட்டத்தட்ட 2,58,000 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20 கீழே வந்துருச்சு. பிஜி ரேஷியோ வந்து 8.51 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 142 ரூபாயில் இருக்குது. ROC 19% மேலே, ROE 16% மேலே இருக்குது. ROIC 26% மேலே இருக்குது. OP வந்து பார்த்தீங்கன்னா 19% மேலே இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3ல் இருக்குது. இது நல்லா இருந்தாலும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எங்கே இருக்குன்னா சேல்ஸ் growth அண்ட் ப்ராஃபிட் growthல தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவங்களோட ரிசல்ட்டை வந்து பார்த்துடலாம். சேல்ஸை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 2025 23,556 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 3,145 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன வருஷம் டிசம்பர் 2024 நெட் ப்ராஃபிட் 3,588 கோடியும், போன குவார்ட்டர் வந்து பார்த்தா கூட 3,262 கோடி இந்த நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணாலும் சரி, இல்லை குவார்ட்டர் கம்பேர் பண்ணாலும் சரி, நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது விப்ரோக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல ஒரு ப்ராஃபிட் தாங்க. ஏன்னா ஒவ்வொரு குவார்ட்டர் வந்து 3,000 கோடிக்கு மேலே வந்து ப்ராஃபிட் வர்றது சூப்பரான ஒரு ப்ராஃபிட் தான். இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கனாலையும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கீழே போயிருக்கு. அடுத்தது இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். சேல்ஸ் growth பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 8% இருக்குது. ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 6% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் லாஸ்ட் 5 வருஷத்தில் 2%. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வெறும் 2% தான் லாஸ்ட் 5 வருஷத்தில் 2% தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 16% இருக்குது. முன்ன சொன்ன மாதிரி இந்த கம்பெனி பிரச்சனை எங்கே இருக்குன்னா சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் பிரச்சனை. ஏன் அப்படின்னா இவங்க ஓரளவுக்கு வந்து பெரிய கம்பெனி ஆகிட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இவங்களால வந்து எடுக்க முடியல. அதனால் சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த கம்பெனி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ட்ட வழக்கம் போல் 72.64% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. எஃப்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 8.22%, டிஏட் வந்து பார்த்தீங்கன்னா 8.38%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 10.63% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. அதர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.11% வந்து இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி கீழே இருந்தாங்க. கொரோனா வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன் போயிட்டு கொரோனாக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா நல்ல ஒரு ஹை வந்தாங்க. இதே செக்டாக இருக்கக்கூடிய நம்ம டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், HCL டெக்னாலஜிஸ், டெக் மஹிந்திரா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆனாங்க. ஆனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டோ போனஸ் வந்து கொடுத்தாங்க. அதனால் இப்போ வந்து ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 750 ரூபா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்ப்ளிட்டோ இல்லை போனஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 ரூபா போன மாதிரி இப்போ இந்த சார்ட் வந்து நம்ம காமிக்குது. அதாவது ஒரு 350 ரூபா வச்சுக்கலாம். 350 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ரூபாயில் வந்துட்டு இன்னமும் அந்த ஹையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் போய் டச் பண்ணவே இல்லை. அதாவது 2022 கிட்டத்தட்ட 350 ரூபாயில் இந்த ப்ரைஸை 2026 வந்துடுச்சு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா போய் டச் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. இதனால தாங்க எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கம்பெனி நம்ம போய் முதலீடு வந்து பண்ணக்கூடாது. இது வந்து சூப்பரான ஒரு கம்பெனி தான். இருந்தாலும் 4 வருஷமாக அதோட ஹைக்கு கூட போகலை. கிட்டத்தட்ட 350 ரூபா இந்த மாதிரி ப்ரைஸில் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க நிலமெல்லாம் வந்து நினச்சி பாருங்கள், ரொம்ப கீழே இருக்கும். அதனால் யார் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த புக்கில் இருக்க டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்கோம். அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் வந்து முதலீடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பரான ஒரு முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பண்ண முடியும். பார்ப்போங்க, மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மேபி நாளைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும்.